அத்தானி அடிக்கணுமா எத்தானி போயணுமா அது போனா போதும் போடா ஏய் உடப்ப கட்ட அசிங்க வேணாம் வீடியோவில் கேட்கணும்னு பார்க்குறேன் அவனே நீரோடடி புத்திரந்து பூவிழந்து புது மஞ்சள் தானிழந்து பட்டிருத்த மரமாடனே நானே பாவி ஒரு சுகத்தானே நானே பாவி ஒரு சுகத்தானே கடல் போல ஆற்றை வைத்தியே அவனே விளையாடி விட்டானடி எட்டடிக்கு மாளிகையில் தலைவர் சென்றானடி என்று வேறுபட்டிருந்தார் தப்ப தட போயுமா கழுகிய பொருள் வருமா
எடுத்து பரிமாறு ஜனத்தாரி அவருடைய மனைவியிருக்கின்றா காமவல்லி இவளே இந்த ரத்னாவரி கோட்டைக்கு மணிமணி சூட்டி இவளே நாட்டியாளர்
போடா போடா வினோத் கேள்றா வரும் வரும் யாருமே கிடையாது, பெற்றோருக்கு பிள்ளைகள் கிடையாது. ஆகையால் இன்னும் சில காலங்கள் இந்த காமவல்லிய ரத்னாபுரி கோட்டையை நாட்டு மக்களுக்கு அல்லாமல் நல்ல முறையோடு அரசாட்சி அப்படியே ஆகட்டும் தாயே. நீங்கள் உரைத்த பிரகாரமே அனைத்துமே நல்ல முறையில முடித்து விட்டோம் தாயே. இருந்தாலும் என்னுடைய மனைவி நேரம் எனக்காக காத்திருப்பார் அல்லவா, அவர்களை எதற்காக இப்படி அழுது கொண்டே வருகின்றார்? அழுது கொண்டேதானே காரணம். காரணம் நீங்கள் கொடுத்த மாலையை வாடிவிட்டது. வாடிவிட்டதா? வேட்டை நாயே திரும்பி வந்து விட்டது. காரணம் இருக்கு. அணையா விளக்கம் அணைந்து விட்டது. ஏன் தெரியுமா? வேட்டை நாய் உடன் அழைத்து சென்றோம். நாங்கள் சென்றதோ 7 கடலை தாண்டி சென்றோம் அல்லவா. அந்த வேட்டை நாயால் 7 கடலையும் தாண்டி வர முடியாத காரணத்தால் அந்த நாயாகப்பட்டது திரும்பி வந்து விட்டது. அது மட்டும் அல்லாமல் வாடாத மாலையும் அணையா விளக்கும் அடைந்ததற்கு காரணம் என்னவென்றால், 2வது முறையாக அந்த வாதாபியோடு நான் சமருக்கு செல்கின்ற சமயத்தில் இறந்த படையில் அனைத்துமே மறுபடியும் உயிர் பெற்று அவன் அதிகமான பலத்தை கொண்டிருந்த சமயத்திலே என்னுடைய சிரசிலே அவன் ஓங்கி அடித்த சமயத்திலே நான் சற்று நேரம் மூர்ச்சியாகி விழுந்து விட்டேன். அந்த சமயத்திலே இந்த அபசகரமான சமரங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்திருக்கின்றது. நல்ல முறையிலே சென்றோம், சமரை செய்தோம், அறக்கரையில் மடித்தோம், நல்ல முறையோடு திரும்ப வந்து விட்டோம். சரவல்லி, எதற்காக இந்த பூலகத்தில் அவதாரம் எடுத்தீனோ அந்த வேலை முடிந்து விட்டது. மீண்டும் என்னுடைய சுவாமியின் இடபாகத்தை சேர வேண்டும். நான் புறப்படலாமா? இப்படிப்பட்ட வார்த்தை உரைக்கலாமா? இந்த பூலோக மக்களும் தேவர்களும் அனைவருமே நல்ல முறையோடு வாழ வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்ட குறைகள் தீர வேண்டும். நாட்டிலே அதர்மங்கள் அழிந்து தர்மங்கள் தழைத்தோங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்படி ஒரு புதுமையான அவதாரம் காமாட்சி அம்மனாகி இந்த உலகத்திலே நீங்கள் அவதாரம் எடுத்தீர்கள் அல்லவா. இனியும் இந்த உலகம் நல்ல முறையிலே செய்தோங்க வேண்டும் என்றால் நீங்கள் இவ்விடத்திலே இருந்துவிட வேண்டும் தாயி. நான் அவதாரம் எடுத்தவே முடிந்து விட்டதா? நான் அகிரி இடபாகத்தை சேர வேண்டும். அப்படி நான் உன்னுடனே இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் அல்லவா? இதோ பார்த்தாயாம், காமாட்சி அம்மனாக இருக்கின்ற நான் இப்பொழுது காமாட்சி விளக்காக அவதாரம் இதோ பார்த்தாயாம், இந்த காமாட்சி விளக்கு இந்த காமாட்சி அம்மனாக இருந்தனா காமாட்சி விளக்காக இருக்கின்றேன். இந்த விளக்கை வைத்து பூஜை அருகில் என்னை நினைத்து நீங்கள் நினைத்து எவ்வாறு வணங்கினாலும் கேட்ட வரத்தை கேட்டபடியே பேணி காமாட்சி அம்மன் பெற்று இதோ இந்த காமாட்சி அம்மனாகப்பட்டது இந்த பூவுலகத்தில் இருந்து பாமர் மக்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று உரைத்ததற்காக இடபாகத்தை பிரிந்து வந்த நான் எண்ணிய எண்ணம் ஈடேறிவிட்டது. மறுபடியும் சென்று ஈசனின் இடபாகத்தை சேர வேண்டும் என்று இப்போது முழுமையான அவதாரம். இத காமாட்சி அம்மனாக இருந்த நீங்கள் தற்போது காமாட்சி அம்மன் விளக்காக அவதாரம் உருமாறி இருக்கின்றீர்கள் அல்லவா அம்மா. இந்த காமாட்சி அம்மன் விளக்கை எவர் இல்லத்தில் வைத்து இந்த காமாட்சி அம்மன் தங்களுடைய துயரை தீர்ப்பாள் என்று முழு நம்பிக்கையோடு தங்களை வணங்கி வருகின்றார்களோ அவர்களுடைய இல்லத்திலே யாதொரு குறைபாடும் அல்லாமல் நீங்களே பக்க துணையாக இருந்து நீங்களே எங்களை எல்லாம் காத்து வேண்டும் தாயி. நிச்சயமாக அல்லாமல் இதோ இந்த வடக்கப்பட்டி கிராமத்திலே யாதொரு குறைபாடும் அல்லாமல் இதோ பூவாடை காரியம்மனுக்காக தங்களால் இயன்ற அளவிற்கு நிதி உதவிகளை திரட்டி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய ஆலயத்தை அமைத்து அதற்காகவே கும்பாபிஷேகத்தை செய்து 48 நாட்கள் மண்டல பூஜை விரதங்கள் இருந்து 48வது நாளாக இதோ இந்த அற்புதமான ஒரு 18 புராணங்களிலே ஒரு புராணமாக வாழ்ந்த இந்த வன்னிய புராணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நிகழ்த்தி இதோ பாமர மக்கள் அனைவருமே அமர்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. இவர்களுடைய இல்லத்திலும் இந்த கிராமத்தின் தேவதையாக நீங்கள் அமர்ந்து இந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய யாதொரு சிறியோர் முதல் பெரியோர் அனைவருக்கும் இருந்து எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு மக்களும் ஏற்படாதவாறு நீங்கள் கிராம தேவதையாகவும் அவரவர் இல்லத்திலே காமாட்சி அம்மன் விளக்காக இருந்து காமாட்சி அம்மன் துணையை தருமாறு உங்களுடைய அருளை தருமாறு எனக்கு அனுப்பி வேண்டிக் கொள்கிறோம் தாயி. அனைவருடைய இல்ல